Hey everyone, இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. This is for the teachers as well as for the parents. ரீசெண்டாக வந்து ஒரு குழந்த கவுன்சிலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த குழந்தை வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி எங்கள் டீச்சர் வந்து எப்போ பார் என்னை கார்னர் பண்ணுறாங்க, நான் எதுவுமே செய்யலைன்னா கூட நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாத்துக்கு முன்னாடி என்னை வந்து பனிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல், எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு. ஸோ அப்போது அம்மா வந்து அந்த குழந்தையோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, சரி நீ மிஸ்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா நீ பண்ணு, அதுலேருந்து மிஸ் வந்து உன்னையும் வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. குழந்தை வந்து நிறைய எஃபர்ட் போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணியிருக்கான், எதுக்கு மிஸ்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டாங்க, புக் ரேப்பரெல்லாம். அப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சு. நான் இவ்வளோ டைம் அண்ட் எஃபர்ட் போட்டும் கூட மேம்க்கு வந்து அது எனக்கு பிடிக்கல, மேம்க்கு என்ன பிடிக்கல. ஸோ எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு ஸ்கூல். ஸோ இந்த விஷயத்தை எனக்கு புரியுது தட் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, உங்களுக்கு எல்லாமே இருக்குது. பட் அந்த குழந்தை வந்து ஒரு டீச்சரோட அட்டென்ஷனை, என்னை தப்பாக நினைக்கிறாங்க, நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது, நான் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரே நிமிஷத்தில் உடச்சிட்டிங்க. இப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? கஷ்டம். ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தைய வந்து தே கேன் மேக் தெம், இல்லைன்னா தே கேன் பிரேக் தெம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி டீச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? Okay, thank you so much. You have a good day.